श्रीरंगनाथा केशवार्य कृपापात्रं ईशमादि गुणार्णवं श्री शतारि यतीशानां देशिकेन्द्रमहं भजे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. No one. Wait. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तवितराणि विनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. वेदान्तदेशिकेतीशकटाक्षवद्रं श्रयन्तसारगुणगद्यगुणं बुधाग्रयं नारायणात्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. रङ्गनाथ, இன்றைக்கு மிகவும் ஒரு நல்ல நாள். ஏகாதசியா இருக்கு. நமக்கு இன்னொரு முக்கியமான நாள். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய மகா குருவா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தூப்பூர் சுவாமி தேசிகன் மகாச்சாரியன், அவருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு, அதுவும் கூடின சுபதினமா இருக்கு. இந்த ரெண்டும் கலந்த ஒரு நன்னாள்ல நமக்கு ஒரு நல்ல குடும்பினை எம்பெருமானை பத்தியும் அடியோங்களை பத்தியும் ஒரு 4 வார்த்தை பேசணும்னு விஞ்ஞாபனம். ராஜகோபாலாச்சார் சுவாமி ஒரு 4 வாரத்துக்கு முன்னால 3-4 வாரத்துக்கு முன்னால விஞ்ஞாபிச்சிருந்தார். தேவள் வந்து காத்துல வந்து பேசணும் அப்படின்னுட்டு. அவரும் அவருடைய தர்மபத்னி சித்ரா ராஜகோபாலன் அவளும் ரொம்ப பரம வைஷ்ணவா, ரொம்ப ஸ்லாகிச்சு எம்பெருமானுடைய விஷயங்கள் சத்விஷயங்கள் எல்லாம் கேட்டுப்பா. அவளுக்கும் நிறைய விஷய ஞானம் உண்டு. அப்பேற்பட்டவா வந்து ஒரு 4 வார்த்தை பேசணும்னு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணிட்டது வந்து என்னுடைய குடுப்பினைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் முதற்கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றின்னு சொல்லிட்டோம்னா அது எனக்கு ஏதோ அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி ஆகும். ஆனா உண்மையில அதுதான், எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பிரயோஜனம் என்னடா இது அப்படின்னா, ஒரு ஆத்ம திருப்தி. எம்பெருமானை பத்தி பகிர்ந்துக்கிறதுல இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி, அதை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எங்க எப்போ கிடைச்சாலும் அனுபவிச்சு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அடியேன் அவருடைய தாத்தா சுவாமி வலையப்பேட்டை வீரவல்லி ராமசுவாமி ஐயங்கார் அவர் பௌத்திரன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பேற்பட்டவர் அவர் எனக்கு கிட்ட ஆத்மிய மாதிரி இருக்கு. நேரடியா அவர்கிட்ட பகு காலம் காலக்ஷேபம் பண்ண முடியாத நிலைமை இருந்தாலும் ஒரு சில காலம் அவரோட இருந்து காலக்ஷேபம் ஆனதுனால அந்த வைஷ்ணவ சித்தாந்தத்திலையும் முக்கியமாக நம்ம எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும், எம்பெருமானுடைய ஸ்லாக்கியமான பல குண விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும், எம்பெருமானுடைய ரூப லாவண்யத்தை புரிஞ்சுக்கணும். எதுக்காக எம்பெருமான் திருவாபரணங்கள் எல்லாம் பலவிதமா அழகழகா சாத்திக்கிறான், எதுக்காக எம்பெருமான் ரொம்ப ரொம்ப அதீதமான சௌலபியத்தோட இருக்கான், ஏன் அந்த மாதிரி அவன் திருமேனி அழகா அவ்வளவு ஜாஜ்வல்யமா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் வச்சிருக்கான் எம்பெருமான். அவனை எப்படி பக்தர்கள் பிடிச்சுக்கணும், எப்படி அவளை தேடி வரணும் எம்பெருமான அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஒரு ருச்சி இருக்கும். லோகோ பின்ன ருச்சிஹி அப்படின்னு சொல்லுவார். இந்த லோகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. பார்வைக்கும் கிடையாது, குணத்திலையும் கிடையாது, செய்கையிலையும் கிடையாது. ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்துட்டே தான் இருக்கும். லோகோ பின்ன ருச்சிஹி. ஒவ்வொருத்தருடைய ருச்சிக்கு ஏற்ற மாதிரி, அவாவா மனசு பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வழியில வந்தாலும் என் குழந்தை என்னை வந்து சேர்றதோ இல்லையோ, அது சேர்றத போறோம், அது எப்படி இருந்தாலும் நம்ம சேர்த்து அரவணைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு சிலர் அழகுல மயங்கி போய் என்கிட்ட வருவா, அப்பா அவளை சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு குணம்தான் முக்கியமா இருக்கும், அப்ப அந்த குணத்தால அவளை வசீகரப்படுத்துவோம். ஒரு சிலருக்கு என்னுடைய ஸ்வரூப நிலைமையை நினைச்சா உடனே ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி ஒன்று வரும். அது என்னது அப்படின்னா, அனோரணியான் மகதோ மகியான், மகத்துக்கும் மகத்தானவன், அணுவுக்கும் அணுவா சிறியவனாகவும் இருக்கணும். அப்பேற்பட்டவன அந்த மகத்தை பார்த்து அதிசயப்பட்டு, அடேயப்பா இப்பேற்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே நான் அடிமையாத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வர்றவாளும் இருக்கலாம். அதனால எப்படி இருந்தாலும் குழந்தைகள் என்னை வந்து சேரணும், எப்போ வந்து என்னை வந்து சேர போகுது இந்த குழந்தைகள் அப்படின்னு காத்துன்னு இருக்கான் எம்பெருமான். கருணாஸ்வரூபன், கருணாமூர்த்தி, அவனுக்கு இருக்கிற ஈடும் எடையும் எப்பேற்பட்ட கங்கு கரை கிடையாத ஈடு. அதுக்கும் மீறி அவன் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கான். குழந்தைகள் எப்போ நம்ம பார்க்க வரப்போகுது, எப்போ என்னை தேடி வரப்போகுது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். அந்த குழந்தை வர்றதுக்காக என்னென்ன வழி, என்னென்ன வாசலை திறந்து வைக்கணுமோ அந்த வாசல்கள் எல்லாத்தையும் திறந்து வைக்கணும். ஏன்னா இந்த குழந்தை இப்படி வரும், அந்த குழந்தை அப்படி வரும், எப்படி வந்தாலும் நம்ம சேர்த்துக்கணுமோ இல்லையோ, அதனால காத்துட்டு இருக்கான், பலவிதமா வச்சிருக்கான். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான குணத்தையும் அவனுடைய ஸ்வரூப ரூப குண விசேஷங்கள் எல்லாம் பார்த்து கேட்டு அனுபவிக்க போறோம். அது கேட்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். அந்த திவ்ய தம்பதிகள் அவ நன்னா இருக்கணும். ராஜகோபாலாச்சார சுவாமியும் அவரோட பத்னி சித்ரா ராஜகோபாலும் ரொம்ப நன்னா தீர்க்கமா இவ்வளவு தூரம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு அடியேனுக்கும் பரம திருப்தி, பரம சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் பகிர்ந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இதனால இதுல ஒரு சுயநலமே இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு விதத்துல பார்த்தா அடியேனுக்கு ஒரு சுயநலமே உண்டு இந்த மாதிரி. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடியேனுக்கு அவ இட்ட தலைப்புகள், இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்புகள் வந்து 3 விதமா இருக்கு. அது ரொம்ப விசேஷமா அமைஞ்சது. அவருடைய ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை, எந்த தலைப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அது வந்து ஃபோன்லேயே தான் பேசினோம். அது பேசி முடிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய வழிகளும். தேவர் அனுஷ்டானத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். இளைஞர்கள்லாம் இருக்கா, சின்னவாள்லாம் இருக்கா, இந்த ஊர்லேயே வளர்ந்தவாள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் நம்மளுடைய அனுஷ்டானங்கள் தர்மங்களை பற்றி தெரியணும். அது ஏன் எப்படின்னு புரிஞ்சுக்கணும்வா. உதாரணமா சந்தியாவந்தனம் பிராமணால் எல்லாரும் பண்ணணும். ஏன் பண்ணணும்? இதுக்காக சந்தியாவந்தனம். அது என்னத்துக்கு ஏதோ ஒரு 3 கயிறை இது பண்ணி திருக்கி போட்டு வச்சிருக்காளே பூனல்ட்டும், அதுக்கு அவ்வளவு நாள் செலவழிக்கிறாளே, அதெல்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் என்னத்துக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மாத்திரம் இல்லாம நம்ம செய்ய வேண்டிய பண்டிகைகள் பூஜைகள் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? ஏன் நம்மளுடைய குலத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு பிராமணனாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பரம உச்சிதம். அது பிராமணருக்குள்ளேயே அவளுக்குள்ளேயே கொஞ்சம் கலாச்சார வேறுபாடுகள் இருக்கும், தவறு இல்லை. லோக்கத்துல எல்லாமே வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய குணத்துக்கும் அவளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர்றச்சே பதிலெல்லாம் எல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாத நம்ம சம்பிரதாயம் இல்லவே இல்லை. எல்லா you got answers for every question that is conceivable. இந்த இதில் நீங்கள் மாடர்ன் டேஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்கு. இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் கேள்வி கேட்டால் கூட பதில் இருக்கு, சயின்ஸில் கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கு, லௌகீகத்தில் மெட்டீரியலிசம் அதில் கேட்டாலும் பதில் இருக்கு. இப்படி எதா இருந்தாலும் ஒரு பதில் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய பிரத்யேகமான ஒரு டாக்குமெண்ட்டை தவிர வேறு எங்கேயுமே இருக்காது. யூ வில் நாட் ஃபைண்ட் இட் எனிவேர் எல்ஸ். அந்த ஒரு சுப்பீரியர் டாக்குமெண்ட், அதுக்கு பேரு வேதம், வேத சாக்கை, மறை, தமிழ்ல மறைன்னு பேரு. அது வந்து பூடகமா சொல்லியிருக்கும். சில அர்த்தங்களை வந்து வெளிப்படையா சொல்லாம மறைச்சு மறைச்சு சொல்லும். மறை, தமிழ் மறை, நன்னூல், வேதம், வேத சாக்கை இப்படின்னு பேரு அந்த டாக்குமெண்ட். ரொம்ப உச்சிதமான ஒரு டாக்குமெண்ட். அதுதான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன், ஒரு தியரி மாதிரி. அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கீங்க. அந்த இது வந்து எப்படி வந்தது, இதுக்கு யார் எவிடன்ஸ், இது யார் எழுதினா
இப்படிங்கிறதெல்லாம் பின்னால் பார்ப்போம். ஆனால் இதுக்கு யார் எழுதினாலும் ஆதாரமே இல்லை. இருக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இது யாருமே எழுதலை, இது யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆணித்தரமாக இருக்குது. சொன்னது முன்னால் சொன்னது பின்னால் சொல்கிறது எல்லாம் நடந்துட்டும் வருது. அப்படி இருக்கும்பொழுது அந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அடியே இப்பேற்பட்ட ஒரு வசதியான ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். முதல்ல அவர் சாதிச்சிருக்கிற அனுஷ்டானத்தை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். அனுஷ்டானம் அப்படின்னா என்ன, ஏன் இந்த காலத்தில் இளைஞர்களாக இருக்கிறவா குழந்தைகளாக இருக்கிறவா ஏன் நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி வாழ்ந்துன்னு வரணும் அப்படிங்கிற அந்த அனுஷ்டான முறையும் அதை பற்றி ஒரு முக்கியத்துவத்தையும் சொல்லிடுவோம். முதல் பகுதி அது. இரண்டாவது தலைப்பாக வைஷ்ணவனும் வைஷ்ணவமும் அப்படின்னு பிரிச்சு கொண்டார். முதல்ல வைஷ்ணவத்தை பற்றி சொல்லிடுவோம், அப்புறம் வைஷ்ணவனை பற்றி சொல்லிருக்கோம் அப்படின்னா. அப்போ 3 தலைப்பாக இருக்குது இதில். ஒன்று வந்து அனுஷ்டானம், அடுத்தது வைஷ்ணவம், அடுத்தது வைஷ்ணவன் அப்படின்ட்டு 3 தலைப்பாக பிரிச்சு விட்டார். இது வந்து ரொம்ப பொதுவான தலைப்பு தான். வைஷ்ணவான்னு சொல்லிட்டதுனால இப்போ வந்து நம்ம வந்து ஐயங்கார்களுக்கு மாத்திரம்தான் நான் பேசுகிறேன், ஐயர்களுக்கு இல்லை, சைவர்களுக்கு கிடையாது, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வைஷ்ணவா அப்படின்னா விஷ்ணுவை ஆராதிக்கிறவா எல்லாரும் வைஷ்ணவா, அப்படிதான் அர்த்தம். விஷ்ணுவை ஆராதிக்கணும் அப்படின்னா விஷ்ணுவை வந்து நம்ம வந்து ஒரு தலை சிறந்த ஒரு நோக்காக, அதாவது அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு பிடிச்ச காரியத்தை பண்றது, அவனுக்கு பிடிக்காத காரியத்தை பண்றதில்லை அப்படின்னு வச்சுக்கணும். இப்படி இருக்கிறவா எல்லாருமே வைஷ்ணவா. லோகத்துல விஷ்ணுமயம் ஜகத்துன்னு சொல்லுவான். இந்த லோகத்துல நடக்கிறது, இந்த லோகத்துல நம்ம பிரிஞ்சு இருக்கிறவா அத்தனை பேரும், இந்த லோகத்துல இருக்கிற சித்து அச்சித்து, சேதனங்கள் அச்சேதனங்கள், உயிருள்ளவை உயிர் இல்லாதவை, the ones that are centennial, the non-living, எப்படி பார்த்தாலும் எல்லாமே லோகம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்னு சொல்றப்போ அந்த எம்பெருமான் விஷ்ணு மகாவிஷ்ணுவை அவனை சேவிக்கிறவா அத்தனை பேரும் வைஷ்ணவாதான். அந்த மாதிரி ஒரு நோக்குல நம்ம இன்னைக்கு இந்த தலைப்புல இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுல ஒரு சின்ன சந்தேகங்கள் நமக்கு வரும். அது எப்படி அனுஷ்டானத்தை போயிட்டு முதல்ல சொல்லுவானே, அனுஷ்டானம்னா என்ன, நம்மளுடைய கடமைகள் என்னன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா வைஷ்ணவம் அப்படின்னா என்ன, வைஷ்ணவனுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா அது என்னது, நேர் ஆப்போசிட்டா இருக்கே. முதல்ல வைஷ்ணவத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே அவனுடைய கடமைகளை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி அவர் கேட்ட கேள்வியிலேயே இருக்கு. சுவாமி ராஜகோபாலாச்சாரிய சுவாமி விஞ்ஞாபனம் பண்ணும் பொழுதே அவர் கேட்ட கேள்வியிலே வாங்க வாரியே ரங்கநாதன், அவர் கேட்ட கேள்வியிலேயே இருக்கு. முதல்ல என்ன சொல்லிட்டார், கடமைகள் என்னன்னு சொல்லிடுங்கோ, இந்த காலத்துல எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடும். கடமைகள் சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு ஆதாரங்கள் எவிடன்ஸ், அதுக்கப்புறமா ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு அப்புறமா விவரம் பண்ணுங்க. அப்படி பண்ணினேன்னா புரிஞ்சுன்றும் அவளும் பிடிச்சுடுவா அப்படின்னா நல்ல ஒரு வழி. இந்த வழிமுறையை சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அடியனுக்கும் தோணித்து சரின்னு ஒத்துருந்தேன். அவர் சுவாமி சொன்னப்போ சரி அப்படியே ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால once again just to reiterate 3 தலைப்புகள் கொடுத்திருக்கா, under 3 headings. 1 அனுஷ்டானம் and its importance, right? 2 வைஷ்ணவம், 3 வைஷ்ணவன், who is a Vaishnavite அப்படின்னு ஒரு 3 தலைப்பா. அதுல இப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி, இந்த இதுக்கு ஒர்க்கிங் இது எப்படின்னா முதல்ல வந்து ஒரு அனுஷ்டானத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் உங்களை எல்லாருக்கும் ஒரு 10-15 நிமிஷம் நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு அடியேனுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ப பதில் சொல்லிட்டு ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துருவான். அந்த பிரேக்கு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்பி 2வது 3வது பார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆட்சேபனை இல்லைன்னா அதே மாதிரியே நடத்தி வச்சுக்கணும். எல்லாருக்கும் பரவாயில்லையா, அதே மாதிரி இருந்து போடுமா? சரி, அனுஷ்டானம் முதல் தலைப்பு. அனுஷ்டானம்னா என்ன? முதல் வாட் இஸ் அனுஷ்டானம்? தர்மம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வித்தின் ஹிந்துவிசம். தர்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அறிவு அவ்வளவு வளரல, மெச்சூரிட்டி இல்லாதப்போ எனக்கு வந்து 10-15 வயசு இந்த மாதிரி தர்மம் போடுங்க இந்தியாவில் சொல்லுவான்.
அம்மா சாமி தர்மம் போடுங்க, ஏதோ பிச்சைக்கு தானம் போடுறதுதான் தர்மம் போல இருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தா தெரியுது அது ஒன்றும் வார்த்தை அர்த்தமே இல்லை. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா தர்மம் அப்படின்றோம்னா set of ethos, a set of duties that is ordained by some superiors for us in order to maintain the social fabric, ஒரு fabric மாதிரி இருக்கு இந்த சொசைட்டியில், and maintain order and conform to certain principles in support of humanity. In the humanity, in the society-ல ஒரு supportive-ஆ ஒரு set of ethos, set of rights and duties, mainly responsibilities, but it also combines some rights as well. அந்த மாதிரி கலந்து வருது, அதுக்கு பேர் தான் தர்மம் அப்படின்னு பேர். இதெல்லாம் என்னது, என்னென்ன மாதிரி டியூட்டிஸ் அப்படின்னு கேட்டோம்னா பலவிதமான டியூட்டிஸ் இருக்கு. அந்த டியூட்டிஸை பரிபாலனம் பண்ணணும். அதாவது we have to follow them, we have to encourage the following of those duties. இப்போ எனக்கு ஒரு பெண், எனக்கு அடியேனுக்கு 2 பொன் குழந்தைகள் தான், பிள்ளை குழந்தைகள் இல்லை. பிள்ளை குழந்தைகள் இருந்ததுன்னா இத்தனை நாளி அதுகளுக்கு ஒரு உபநயனம் பண்ணி கூடல் போட்டு அதுக்கு சந்தியாவந்தனம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கணும். சந்தியாவந்தனத்தை கிரமமாக பண்ணு, விடாதே, ஒரு நாளும் ஒரு வேளையும் விடாதே அப்படின்னு நான் சொல்லணும். அதை சொல்றது ஐ ஆம் மேக்கிங் மை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபாலோ தி தர்மா, அதாவது ஃபாலோயிங் அட்ஹியரிங் டு திஸ் தர்மா. தர்மத்தை நம்ம பரிபாலிக்கணும், தர்மத்தை பரிபாலிக்கணும், நம்ம ஃபாலோ பண்ணணும், அடுத்த வாழ்க்கை ஃபாலோ பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது ரெண்டுமே தர்ம பரிபாலனம் பண்ணது அடியே ரங்கநாதன். இந்த 2 தர்மத்தை தர்ம பரிபாலனம் பண்றது அதுக்கு பேர் தான் அனுஷ்டானம் அப்படின்னு. என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு நம்ம சொன்னோம். என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு, செட் ஆஃப் டியூட்டிஸ், ஈத்தோஸ் அப்படின்னா இது எல்லா டியூட்டிஸும் பெருமாள் கிட்டே தான் அவருடைய ஆக்ஞையா வந்ததுதான். எதுவுமே தானா வரல, தானா ஒரு ஒரு பெரிய லீடர் ஆஃப் தி சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கல. இதெல்லாம் பெருமாளா நடத்தி வச்சிடலாம். அதுக்கு என்னப்பா ஆதாரம்? வேதம் தான் ஆதாரம். வேதமே எழுதினது யாருன்னு தெரியாத இருக்கிறப்போ வேதம் ஆதாரம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, வேதம் எழுதினது யாருன்னு தெரியலனா கூட எம்பெருமானுடைய திருமூச்சு காத்துங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. எம்பெருமானுடைய திருமூச்சு காத்து, மகாவிஷ்ணு மூச்சு விடுறது, மூச்சு எப்படிப்பா பலவிதமான மந்திரமா வரும், மந்திரமா வரும், ஏன் வராது? நம்ம பேசுறோமோ இல்லையோ, நார்மலா நம்ம பேசச்சு என்ன இருக்கு, சில சமயம் ஓடினோம்னா பெருமூச்சு விடுறோம், நின்று இருந்தோம்னா சாதாரணமா நிதானமா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. எங்கேயாவது கோபமோ தாபமோ ஏதோ ஒரு கெட்ட எண்ணமோ ஒரு கவலையோ துக்கமோ ஏதோ பொறாமையோ எது வந்தாலும் நமக்கு மூச்சு காத்து வித்தியாசம் வருது. இழுக்கிற மூச்சை விட வெளியில விடுற மூச்சு பெருசா வருது. பல வித்தியாசங்கள் இருக்கு. அந்த மாதிரி நமக்குள்ளேயே சாதாரண மானிட பிறவிகள் நமக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கச்சே, எம்பெருமானுடைய திருமூச்சு காத்து என்னென்ன கிரமமா வரணுமோ அந்த கிரமமா வர்றதுக்கு ஏன் நம்ம திருமூச்சு காத்து திருமந்திர வேதமா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாட்சிகள் நிறைய எங்கே இருந்து வருது? ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருந்து அங்கங்க 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 எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. 1 இல்லை 2 இல்லை காண்பிக்கிறது, அவ்வளவு விஷயம். நமக்கு மகாச்சாரியனா இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார், ஆழ்வார்கள் 12 பேர் ஆழ்வார்கள். Among the 12 ஆழ்வார்ஸ், சுவாமி நம்மாழ்வார் is considered to be the prime acharya for us. அவர் உத்தரம் ஆழ்வார்ங்கிற ஸ்திதி இல்லாம ஆச்சாரியங்கிற ஸ்திதியும் சேர்த்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பொசிஷன் அவருக்கு. இத்தனைக்கு அவர் முதலாழ்வாரா இருந்ததில்லை. முதலாழ்வார்கள் 3, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அவாதான் முதல்வர்கள், முதலாழ்வார்கள்னே சொல்லுவார். அவருக்கு அப்புறம் வந்தவர் இருந்தாலும் ஆச்சாரிய சிரோன்மணியா அவருக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா வேதம் தமிழ் செய்த மாறம் சடகோபன், வேதம் தமிழ் செய்தார். அந்த வேதம் சாக்கையா இருக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. அதுல இருக்கிற உள்மறைகள் அர்த்தம் புரியாம இருக்கு. புரியாத மறை நிலங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி இன்னைக்கு திருநட்சத்திரம் கொண்டாடுற சுவாமி தேசிகன் சாதிச்சு கொடுத்துருக்காரு. புரியாத அறியாத மறை நிலங்கள், புரியவே புரியாது. பல இடங்கள்ல ஒரே குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி குழப்பமா இருக்கிறது எல்லாம் கிளாரிஃபை பண்ற மாதிரி தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக கிளியரா எல்லாருக்கும் தெரியும்படியா ஒரு காண்பிச்சு கொடுத்திருக்காரு. That exposition is only due to சுவாமி நம்மாழ்வார். அவருடைய primordial
டாக்குமெண்ட். என்ன? திருவாய்மொழி. அது நிஜமாவே திருவாய்மொழி தான். திரு பெருமாள், திருவுக்கும் திருவாகிய செல்வன் எம்பெருமான், அவனே மொழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு ஸ்பஷ்டம், அவ்வளவு பிரத்யக்ஷம். எடுத்த எடுப்புலேயே அவருக்கு அவ்வளவு. உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள். அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கான். கல்லுல இருக்கான், மண்ணுல இருக்கான், அச்சேதனத்துல இருக்கான், சேதனத்துல இருக்கான், எங்க பார்த்தாலும் இருக்கான். அவன் இல்லைன்னு சொல்லிட்டானா அருவமாவே இருக்கான் எல்லா இடத்துலையும். இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இல்லைன்னு சொன்னா உங்களுடைய அறிவீனம் தான் காரணமே தவிர உங்களால் பார்க்க முடியலங்கிறது தான் காரணமே தவிர அவன் இருக்காங்கிறது சத்தியம். அருவம் இவ்வருவுகள் அப்படி அருவாவே போயிடுது, அப்படியே இருக்கான். இப்படி பிரத்யக்ஷமா சாதிச்சு கொடுத்துருக்க. ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குண விசேஷம் என்ன, மூணுத்தையும் அப்படியே அங்கங்க விவரிச்சு கொடுத்துருக்க. அதுக்கப்புறமா வந்த ஆழ்வார்கள் அவருடைய தாக்கம் நிறைய இருக்கும். தாக்கம்னா இன்ஃப்ளூயன்ஸ். The influence of Swami Acharya and Swami Nammalwar is evident, very evident in all the other Alvars பாசுரங்கள். வார்த்தைகளை வச்சு அவருடைய பிரயோகம், சுவாமி நம்மாழ்வாருடைய பிரயோகத்தை அப்படியே இருக்கு. பின்னால் பார்த்தேன்னா தெரியும். அவருக்கு அப்புறம் வந்த காலத்துல இருக்கக்கூடிய ஓமாய்கள், ஓமானங்கள், கருத்துக்கள் எல்லாமே அப்படியே பிரத்யட்சமா வந்து இப்ப ஏற்பட்ட ஆழ்வார்கள் சாதிச்சு கொடுக்குறா. அதுனால அந்த வேதம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமூச்சு காத்து அது கொடுக்குற அந்த ஒரு எவிடன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண போறோம். டியூட்டிஸ்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது. முதல் கண் என்ன டியூட்டிஸ் அப்படின்னா, முதல் கண் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற டியூட்டிஸை ஃபர்ஸ்ட் பேசிடுறாங்க. ஆண், பெண், பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், மிலேச்சன். மிலேச்சனுக்கு கூட இருக்கு. மிலேச்சன்னா யாருன்னா 5வது வர்ணத்தவர்கள். இந்த 4 வர்ணத்தையும் தாண்டி 5வது வர்ணத்துல இருக்கிறவன், அவனுக்கும் சரி எல்லாருக்கும் பொதுவான தர்மங்கள் இருக்கு. அதை தவிர தனித்தனியா பிரிச்சு வச்ச தர்மங்களும் இருக்கு. பொதுவான தர்மங்களை முதல்ல பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம பரிபாலிக்க வேண்டிய முதல் படியான அனுஷ்டானங்கள். அது என்னது? அது பொதுவான தர்மங்கள். நல்ல வாக்கு, நல்ல எண்ணம், நல்ல செயல். மனசா வாச்சா ஹஸ்தாபியம். மனம் என்கின்ற எண்ணம், அதிலிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணங்கள். வாக்கு, பேசும் பொழுது நல்ல இனிமையான பேச்சுக்களாகவே இருக்கணும். எப்பொழுதும் யாரையும் தூஷணம் பண்ணக்கூடாது. பின்னாலேயும் சரி, முதல்ல பேசும்பொழுது சில பேர் நல்லா பேசுவா, சிரிக்க சிரிக்க பேசிட்டு பின்னால் அவள் பின்னாடி போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி இகழ்ந்து பேசுவா. அதுவும் தவறு. பின்னால போய் டாக்கிங் பிஹைண்ட் த பேக்ஸ் சொல்லுவாள். அந்த மாதிரி பண்றது அதுவும் பெரிய மகா தப்பு. அதுக்கு நேர்லயே சொல்லிவிடலாம். நேர்லயே வாழ்க்கை நேருக்கு அது சொல்றதுக்கு சில பேருக்கு தைரியம் கிடையாது. பிராங்கா பேசிட்டா எங்க நமக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு பிராங்கா பேசாத இருந்துட்டு நேரடியா குழஞ்சு பேசிட்டு பின்னால போன அவன் மனுஷனா அப்படின்னு பின்னாடி போய் சொல்றான். அதுவும் மகா பாபம். இதையும் செய்யக்கூடாது. நல்ல ஒரே விதமான கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இருக்கணும். என்ன நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நான் பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தேன்னா தான் நான் மனுஷன். இல்லைன்னா நான் மனுஷனே இல்லை. மிருகத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா மிருகத்துக்கு தான் 5 அறிவு கொடுத்துருக்கா, 4 அறிவுகள் கொடுத்துருக்க, பலவிதமான ஜந்துக்கள் இருக்கு. அப்படி இருக்குச்சே 6 அறிவு படைச்ச மனுஷனா இருக்கிறவனுக்கு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காருன்னா அந்த திங்கிங் கெப்பாசிட்டி உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா? அதை உபயோகப்படுத்தாமையே நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் தான் சொல்லுவேன். நான் வந்து என் இஷ்டத்துப்படி நடப்பேன். பெருமாள் ஒருத்தர் இருந்தான்னா ஒத்துக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்பேன், எவிடன்ஸ் கேட்பேன். இருக்கிற எவிடன்ஸ் போராதுன்னு சொல்லுவேன். கண்ணால பார்த்தாதான் ஒத்துப்பேன் நான் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பான். உன் கண்ணால பார்த்தா அவன் வர்றதுக்கு தயாரா இருக்கான். ஆனா ஏன் வரமாட்டேங்கிறான்? உன்னால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா. பெருமாள் சொல்றான், நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன். என் குழந்தைகளுக்கு முன்னாடி நான் வர்றதுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் தானே. வரேன். சங்கு சக்கர கதாயுத பாணியாக, பழீர்னு கருடாரூடனாக, நீலமேக சியாமளனாக, பீதாம்பரதாரியாக, சகல ஆபரணங்களும் சர்வாபரண பூஷிதனாக வந்து இப்ப இங்க நின்னோம்னா ஒத்துப்போமா? நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. ஐயோ, இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வரணும். ஒரு குழந்தை இருக்கு, தாயார் அதுக்கு என்ன கொடுக்குறா? ரொம்ப பச்சை குழந்தை, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அன்பாத்தான் பழகிறா, இல்லைங்கிற. அதுக்கு வளர்ந்த குழந்தை ஒன்று இருக்கு, ஒரு 10 வயசு குழந்தை ஒன்று இருக்கு. அந்த 10 வயசு குழந்தைக்கு தோசை வார்த்து கொடுப்பா.
ஒரு வயசு குழந்தைக்கு தோசை வாத்து கொடுக்க முடியுமோ? கொடுக்க முடியாது. ஏன் அப்ப அந்த குழந்தை பேர்ல ஆசை இல்லை, அதனாலதான் கொடுக்கல, தோசை கொடுக்கல அந்த குழந்தைக்கு அப்படின்னா அது அர்த்தம் இல்லாம என்ன இருக்கு? அந்த குழந்தைக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதானே செய்ய முடியும். அடியே வா, அந்த குழந்தைக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதானே செய்ய முடியும். அதே மாதிரிதான் எம்பெருமான் இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாம் வரத்துக்கு தயாரா இருப்பான். நம்மளால தாங்க முடிஞ்சதுன்னா, நமக்கு தாங்குற சக்தி இருந்ததுன்னா. தாங்குற சக்தி இல்லைன்னா நமக்கு எவ்வளவு தூரம் தாங்குமோ அந்த அளவுக்கு தான் வரும். எப்படி வருவான்? கனவுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான். ஒரு வார்த்தை ஏதோ ஒரு கூட்டமா ஏதோ ஒரு விஷயமா வரும். அல்லது நேர்ல நம்மளை வந்து பார்க்கிறப்போ, நேர்ல வந்து நம்ம ஆச்சாரியன் சிரோமணிகளை தான் நேர்ல பார்க்கிறப்போ எப்படி அவன் என்னென்ன காரியத்துக்கு அவளுக்கு உதவி பண்றானோ அந்த உதவியை மாத்திரம், அந்த ஒரு இதை மாத்திரம் நமக்கு பலனை மாத்திரம் நமக்கு கொடுக்குறான், மறைமுகமா கொடுத்துருவான். அப்படி எப்படி சுவாமி ஒத்துக்க முடியும்? நானும் தான் போய் பரீட்சை எழுதுறேன், பரீட்சை எழுதச்சே எனக்கு சில சமயம் வந்து எனக்கு எழுதின மாதிரி கேட்குற மாதிரி கேள்விகள் வருது, நல்லா எழுதிட்டு வரேன். ஒரு சில சமயம் எனக்கு தெரியவே இல்லை, நல்லா எழுத முடியலையே, அப்ப நான் அன்னைக்கும் தானே பெருமாளை சேவிச்சுட்டு போனேன், அது மாத்திரம் கொடுக்கலையே அப்படின்னா உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அவ்வளவுதான் கிடைக்கும். அதுக்காக நீ வேண்டிட்டா கொடுக்கணும்னு அவனுக்கிட்ட தள்ள எழுத்தான் அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு உங்ககிட்ட எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம்ங்கிறது என்ன விதத்துலன்னா குழந்தை நம்ம கிட்ட வந்து சேரணும், கடைசியா ஜாக்கிரதையா வந்து சேரணும், அவ்வளவுதான் அவனுக்கு சம்பந்தம். மற்றபடி நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேட்கறது குழந்தை ஜலதோஷமா இருக்குன்னு அம்மா கொடுக்க மாட்டா, அது என்ன அழுதாலும் சரி கிடையாது, உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டதுனால அதுக்கப்போ அவன் அந்த அம்மாவுக்கு குழந்தை பேர்ல பாசமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த குழந்தை பேர்ல இருக்கிற பாசத்தினாலதான் அவன் வேண்டாங்கிறான். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு காரியத்தை அவன் கொடுக்கலன்னா ஒரு நல்ல காரியத்துக்காக தடை போட்டிருக்கான். ஒரு ஏதாவது ஒரு கெடுதல் நம்மளுக்கு வந்தாதான் நமக்கு புத்தி வருது, நானும் அப்பதான் புத்தியே வருது, இல்லைன்னா புத்தி வரமாட்டேங்குது. அகம்பாவம்ங்கிறது தலைக்கு மேல கிடக்கு. நான் எனக்கு தெரியும், நான் இவ்வளவு வருஷம் போனவங்க பார்க்கச்சே, நீங்க எங்க வேலை பார்க்குறேன்? ஓ நீங்க அங்கதான் இருக்கீங்களா, நான் இங்க இருக்கேன். நீங்க இந்த யூனிவர்சிட்டியா, நான் அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட்ல இருக்கேன். ஓ நீங்க இங்க இந்த சாதாரண லோக்கல் கம்பெனியா, நான் பெரிய கம்பெனில வேலை பார்க்குறேன். நீங்க ஆஃபீஸரா, நான் மேனேஜர். எப்ப பார்த்தாலும் கம்பேரிசன். உங்களுக்கு என்ன சம்பளம்? ஆம்பளைகள் பேசச்சே இப்படிதான். நேரில் பேச பொம்மநாட்டிகள் பார்த்துட்டு போயிடுங்க, ஒருத்தருக்கு சட்டுன்னு பழகிடுவா. அடுத்த வாழ் பார்த்தா ஐயோ ரொம்ப நல்ல மாதிரிடுவா, உடனே பழகிடுவா, உடனே நெருக்கமா அன்பா இருப்பா. லேசில் ஆம்பளைகள் பழக மாட்டாளே அந்த மாதிரி. போய் பாருங்க, ஒரு 2 பேர் சேர்ந்தான்னா அவளுக்கு முதற்கொள்ள எஸ் ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கிடுப்பான். என்னடான்னா அவனுடைய கர்வம் அவனை பிடிச்சி இழுக்கிறது, அவளை லேஸ்ல போக கூடாது. இது சகஜமா நீங்க பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் அகம்பாவம் இழுக்கிறது. உங்களுக்கு என்ன சம்பளம்? எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க நீங்க? 1 ஆ 2 ஆ? எந்த ஏரியா? ஓ நீங்க பென்ட்லியா? நாங்கெல்லாம் பென்ட்லி, நீங்க பெரிய ஆளு, பென்ட்லி இருக்கு, நாங்கெல்லாம் சாதாரணம். இது எதை எடுத்தாலும் ஒரு கம்பேரிசன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஈகோ, அகம்பாவம் அவ்வளவு இழுக்கிறது நம்மளை பிடிச்சு. அப்படி அந்த அகம்பாவம் இழுக்கிறச்சே அவன் தானே நம்மளை தடுத்தாண்டு காப்பாற்றணும். அப்படி தடுத்தாண்டு காப்பாற்றுற சமயத்துல எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு சில கெடுதல்கள் உங்களுக்கு கொடுக்குறான், வேணும்னே அதை அலோவ் பண்றான். He is allowing certain things to happen to you such that you learn from those past deeds, misdeeds, and then say, well, nothing is in my hands அப்படின்னு புரியறதுக்கே வருஷ கணக்காயிடுறது. அது வருஷ கணக்காகி புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்புடம் போட்ட மாதிரி the diamond is getting a little bit polished. Well, you are getting more qualified to enter into his kingdom. His kingdom is full of equality, harmony, peace. அந்த இடத்துல போயிட்டு ஐ யூ இதுக்கு இடமே கிடையாதுங்க. கலெக்டரா இருந்தாலும் சரி, ஒரு சப்ராசியா இருந்தாலும் சரி, அவனுக்கு அவன் அவனுடைய லோகத்துல இடம் இருக்கு. அவனுடைய இடத்துல எப்போ பக்தி இருக்கணும், அந்த பக்தியினுடைய அளவுகோல் தான் அவனுக்கு முக்கியம். That's the only yardstick that he is asking us, nothing more. He is asking us to be full of devotion. வேற எதுவுமே எதிர்பார்க்கலப்பா அவங்ககிட்ட. பத்துடை அடியவருக்கு எளியவன், அதுக்கு மேல என்ன? பத்துடை பற்று உடையவன். பற்று பக்தி, பக்தியினுடைய ஃபார்ம். பற்றுடை அடியவருக்கு எளியவன்,
பிறர்களுக்கு அரிய வித்தகன். இங்க கிட்டக்க பக்தியோடு இருந்தேன்னா உங்க கிட்டக்க வர கட்டுண்ட பண்ணிய பெருமாயனாச்சு. அவன் யசோதைக்கு கட்டுப்பட்டு வந்தானா இல்லையா? யசோதைக்கு கட்டுப்பட்டு என்ன படிச்சிருக்காங்க? வாட் இஸ் குவாலிஃபிகேஷன்? ஒன்றும் கிடையாது, எடைச்சி. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அறிவே கிடையாது. அறிவில்லாத ஆய்க்குலம் தாயாரே சாதிச்சு கொடுத்துருக்கா, பூமிதேவி தாயார் சாதிச்சு கொடுத்துருக்கா. ஆண்டார் அறிவில்லாத ஆய்க்குலத்துல பிறந்தவன். அவர்கிட்ட எவ்வளவு பற்று, எவ்வளவு தூரம் எளிமையா வரான். பத்துடைய அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன். நான் அப்படின்னு நினைச்சுட்டேன், என்ன வேணாலும் உங்களை பண்ணி காமிக்கலாம், உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக. And ultimately he wants you to learn and come up to that level where it can be affordable for you to enter into his holy kingdom. And his holy kingdom, the first entry qualification is the destruction. I mean the destruction of aham. நான் அப்படிங்கிற எண்ணம் அழியணும். சாதாரண அழியக்கூடாது, பூண்டோடு அழியணும். அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அடியவருக்கு அடியவன், தாசானு தாசன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தால்தான் அவனுடைய திரு ராஜ்யத்துல என்ட்ரி கிடைக்கும். அப்படிங்கிறத ரொம்ப உள்ளங்கை நெருக்கடியா அங்க சாதிச்சு. அதுக்கு மேற்படியாக சில டியூட்டிஸ் அவன் சொன்னதை நம்ம செய்யணும். ரைட்டா? அந்த மனோ வாக்கு காயம், இந்த மூணுத்து மூலியமா நல்ல செய்கை, நல்ல எண்ணம், நல்ல வாக்கு, நல்ல இது மூணுமே இருக்கணும். மிருத்து பாஷியா இருக்கும். நல்ல வாக்கு ரொம்ப முக்கியம். மிருத்து பாஷியா இருக்கும், மிருத்துவா பேசணும், எல்லார்கிட்டையும் அன்போடு பேசணும். அதாவது கடினமா எதுவும் சொல்ல வேண்டாம். கடினமா சொல்ல வேண்டிய சமயத்துல அமைதியா இருங்கோ. நாவை கட்டுப்படுத்துங்கோ. நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேச்சை அடக்குங்கோ, பேச்சை குறையும். அதுதான் முக்கியமா வேண்டியிருக்கு. பேச்சை குறைச்சா தான் பெருமாள் கிட்டக்க போக முடியாது இல்லையா? பேச்சு அதிகமா பேச்சு வர வர அஜ்ஞானம் தான் வளர்றது, எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம் தான் வளர்றது. யாராவது உங்ககிட்ட வம்புக்கு வர்றாரா, வாயை மூடிட்டு அடியேன் அப்படின்ட்டு பேசாம இருந்தோம். பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் தெரியாதவே போயிட்டோம், எல்லாம் தெரிஞ்சவொன்னு ஆகவே வேண்டாம். என்னத்துக்கு இப்போ தெரிஞ்சு என்ன ஆயிட போறது? இப்போ பெரிய ஒன்றும் கிடையாது. அதனால மிருத்து பாஷையா இருக்கு எப்பவுமே. ஆச்சாரியன் பார்ப்பேன், எங்க அகோபிலபுரம் ஜிஎஸ் சுவாமி ஆச்சாரியனா இருந்தாலும் சரி, ஆண்டவன் ஆச்சாரியனா இருந்தாலும் சரி, இதை நிறைய அங்கங்க கோடி போட்டு இருக்கிற சுயமாச்சாரியாளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மிருத்து பாஷினா மிருத்து பாஷி. அமைதியா இருப்பா, அடக்கமா இருப்பா, 4 வார்த்தை தான் பேசுவா. அவள் யாராவது ஏதாவது பக்தர்கள் தாறுமாறமா ஏதாவது சொல்ல வந்தா கூட வாய மூடின்னு இருக்கும். அவள் கணக்கு மேல சரி சரி இருக்கு, ஒன்றும் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்குவா. அப்பேற்பட்ட ஒரு நல்ல எண்ணம் மிருத்து பாஷம் வேணும். சத்துவ எண்ணம் எப்பவும் வேணும். சத்துவம், ரஜம், தமஸ் 3 விதமான குண விசேஷங்கள் இந்த உலகத்துல இயற்கை எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அத்தல வித்தல சுத்தல தலாதல பாத்தால லோகத்திலேருந்து ஆரம்பிச்சேன்னா பூமி தேவி தாயாருடைய இருக்கிற ஸ்தலமா இருக்கக்கூடிய இந்த பூ அப்படிங்கிற இந்த இடமா இருந்தாலும் சரி, இதுக்கு மேற்படி லோகங்களா இருந்தாலும் சரி, பிரம்மலோக பரியந்தம் எல்லாருக்கும் இந்த 3 விதமான குணங்களும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. எம்பெருமான் ஒருத்தனை தவிர, எம்பெருமான் அவனுடைய கிருபையில இருக்கக்கூடிய அந்த திவ்ய கஷேத்திரமான ஸ்ரீவைகுண்டம், இந்த இடம் மாத்திரம்தான் சத்துவம் நிறைஞ்சிருக்கு. அந்த சத்துவங்கிற எண்ணம் என்ன? காம ஒரே ஸ்திதியா நல்லெண்ணம் வளர்த்துக்கிறது, நடுவு நிலைமை மாறாம இருக்கிறது. ரஜோகுணம் அடுத்தது உங்களுக்கு வீரியம் மிகுந்தது. நான் செஞ்சு காமிச்சுவேன், ஐ வில் டூ இட், ஆக்ஷன் 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 ஓரியன்டா இருக்கிறது எப்போ? ரஜோகுணம். அதுக்காக இனாக்ஷன் அர்த்தம் இல்லை. சத்துவகுணத்துக்கு அமைதியா அடக்கமா செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது சத்துவகுணம். ரஜோகுணம் ஆக்ஷனுக்காகவே வேலை செய்யறது, ஐ வாண்ட் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் தோஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறது ரஜோகுணம். 3வது தாமச குணம். தாமச குணத்துல எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனம் நிறைஞ்சிருக்கும், அடக்கம் இல்லாத தன்மை இருக்கும், தூக்கம் அதிகம் இருக்கும், வேலைகள் எந்த வேலைகளிலும் ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரி ஒரு குணம், அது தாமச குணம். இந்த 3 கலந்துதான் இருக்கு லோகம், பிரபஞ்சத்துல இந்த 3 கலந்துதான் இருக்கு. ஆனா நம்மளுடைய எண்டவர் என்ன, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தாமச ரஜோ குணங்களை குறைச்சு சத்துவ குணத்தை அதிகப்படுத்தணும்.
இதுதான் நம்மளுடைய டியூட்டி. முழுக்க 100% ஆக்கிட முடியுமா? 100% ஆக்குறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிள். ஆனா முடிஞ்சு எப்படி முடியும் அப்படின்னா அதிகப்படியான சத்துவத்தை நம்ம வளர்த்துட்டே போகணும். சத்துவத்தை அதிகப்படுத்தி ரஜோவையும் தமசையும் குறைச்சோம்னா தட் இஸ் தி அப்ஜெக்டிவ், தட்ஸ் த வே டு கோ ஃபார் அஸ். நல்ல எண்ணம், நல்ல வாக்கு, மிருது பாஷின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணமாக நல்ல செய்கைகள் வேணும். நல்ல செய்கைகள் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்ல காரியங்கள் உதவி செய்யணும். பசின்னு ஒருத்தன் வந்துருக்குச்சே அவனுக்கு அன்னதானம் பண்ணணும். பாத்திரம் அறிஞ்சு பிச்சையிடுன்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழ்ல. அப்படின்னா யாருக்கு செய்யணுமோ அவளுக்கு தான் செய்யணும். நான் எல்லாருக்கும் ஏழைகள் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் தெரியாம போய் கொடுத்தோம்னா அவன் கண்ட இடத்துல கண்ட வழியில் செலவழிச்சிடும். அப்புறம் நீ பண்ண தானத்துக்கு அர்த்தம் இல்லாத போயிடும் இல்லையா? ஒரு ட்ரக்கிஸ்ட் கிட்ட போயிட்டு அவன் ரோட்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய காசை கொண்டு போய் கொடுத்தேன்னா அவன் ட்ரக் தான் மேல மேல யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா? அவனுக்கு கொடுக்கப்படாது. அவனை என்கரேஜ் பண்றதுன்னா எப்படி என்கரேஜ் பண்ணா நல்வழிப்படுத்தணும். அவனை முடிஞ்ச வரைக்கும் நல்வழிப்படுத்தி பாரு, இந்த வழியில போகாதப்பான்னு சொல்லி பாரு. அதுக்கு மேல அவனால அவன் திருந்தல்ல அப்படின்னா உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதோட நீ அதுக்கு மேல அவன் வந்து கவலைப்படக்கூடாது. ஐயோ இந்த லோகத்துல என்ன எப்படிதான் இவாளெல்லாம் திருத்தறதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஞானியா இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மா கடைசி காலத்துல காண்பிச்சு காமிச்சான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்பி போறதுக்கு முன்னால சண்டை போட்டுட்டான் யாதவா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுமிப்பிடி சண்டை. அப்படி போட்டுட்டப்போ அவர் பாட்டுக்கு ஞானியாட்டம் வெளியில வந்து உட்கார்ந்து. என்ன அப்படின்னா இதை பத்தி எனக்கு அதிகமா கவலைப்படக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது அத்தனை காரியமும் செஞ்சு கொடுத்தாச்சு. இனிமே அவ எப்படி இருக்கா எப்படி இல்லைங்கிறத பத்தி நம்ம கவலை இல்லை அப்படின்ட்டு நம்ம கடமைகளை செஞ்சுட்டும் பேசாம இருக்கோம். அது வந்து நம்மளுடைய நற்செய்கை. அந்த 3 ஸோ மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் ஆச்சு. இது வந்து பொதுவான கடமைகள், எல்லாருக்கும் இடப்பட்ட கடமைகள். இதுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது. ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எந்த இதில் பிறந்திருக்கான் எந்த குலம் எந்த இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் இது. எல்லாரும் செய்ய வேண்டிய அனுஷ்டானம். முடிஞ்ச அளவு நமக்கு எவ்வளவு திரவியம் சேர்த்துக்கோமோ அந்த திரவியத்துல ஒரு பங்கு தானத்துக்குன்னு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றோம். எந்த வழியில செய்யணுமோ அந்த தானத்தை செய்யணும். நல்ல வழியில தான் செய்யணும் தானத்தை. ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கோ. உனக்கு உன் சுகத்துக்கும் உன் குடும்ப சுகத்துக்கும் சேர்த்து வச்சுக்கோ, வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அந்த தானத்துக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கணும். அதையும் ரெகுலரா பண்ணணும். இதுவும் நற்காரியத்துல பொதுவா எல்லாருக்கும் சொல்லியிருக்கு அனுஷ்டானம். இதை தவிர வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்தமான அனுஷ்டானங்களும் இருக்கு. அது என்னது வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்த மாதிரி அனுஷ்டானங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 விதமான வர்ணங்களை வேதத்தின் மூலியமாக அடிப்படையாக கிரியேட் பண்ணியிருக்கு. பிராமணா, க்ஷத்ரியாள், வைஷ்யாள், சூத்ராள் 4 விதமான வர்ணங்கள். இந்த வர்ணாசிரமம் இப்போ இந்த காலத்துல அழிஞ்சு போயிடுது. கலிகாலத்துல இப்ப வர்ணாசிரம தர்மம் இல்லை. அடியேன் பிராமண குலத்துல பிறந்தவன் தானே தவிர நானும் பணம் சம்பாதிக்கிறேன். அடியேன் பணம் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம், குடும்பத்தை நடத்தணும். நானும் சம்பாதிக்கல, நான் வெறுமை நான் இதுதான் பண்ண போறேன், வேதம் தான் வாசிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்ன ஆரம்பிச்சேன்னா எனக்கு சம்பாத்தியம் இருக்காது. சம்பாத்தியம் இல்லைன்னா குடும்பத்தை நடத்த முடியாது. வர்ணாசிரம தர்மம் அழிஞ்சு போச்சு. அங்கேயே முதற்கண்ணே போயிடுத்துப்போம். அது மாத்திரம் இல்லை, பிராமணன் க்ஷத்ரியனா இருக்கிறவன் க்ஷத்ரிய தர்மத்தை பண்ற கவர்னன்ஸ் பண்றது இல்லை. இப்போ யாரு வேணா என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுத்துப்போம். வர்ணாசிரம தர்மம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுது. இருந்தாலும் எம்பெருமான் என்ன சொல்றான், இது கலியினுடைய உபாதை, இது கலியினுடைய காரணத்தினால பண்ணியிருக்கேன். அந்த கலியை உற்பத்தி பண்ணவனும் நான் தான், வேணும்னு தான் செஞ்சிருக்கேன். கலிகாலமும் வேணும்னு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து அவனுடைய விளையாட்டு, திருவிளையாட்டு. இதுக்கு ஏன் அவன் பண்ணியிருக்கான்? கலின்னு கொண்டு வருவானே, கலியே வேண்டாமே, நல்ல எண்ணமாவே இருந்துட்டு போவோமே எல்லாரும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ரகசிய அர்த்தம் இருக்கு. அது வேதத்துல உள்ளுக்குள்ள ஒரு ரகசிய அர்த்தங்கள். சில சமயங்கள் சில இடங்கள்ல சொல்றேன், எல்லா இடத்துக்கும் பொதுவா சொல்லல. பொதுவா என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி விஷயத்துல அவனுடைய நாரணன் விளையாட்டு. அவன் விளையாட்டு கேள்வி கேட்கறதுக்கு யார் உன்னால முடியாது. ஒரு யானைய காவேரி ஆத்துல கொண்டு போய் குளிக்க வைக்கிறான். யானை பாகன் மஹோத் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த யானை பாகன் கொண்டு போய் திரும்பி அழகா அழிச்சுட்டு வரான். அழிச்சுட்டு வரும்போது அது என்ன பண்றது, பாதி வழியே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தன் மேல போட்டுன்னு வருது. திரும்பி கேட்கலாம், அது திருத்த முடியுமோ? திரும்பி கொண்டு போய் விட்டோன்னா திரும்பி அதே தான் பண்ண போறது இல்லையா?
இன்னொன்று சொல்லுவாள் நாய் வாழை சுட்டினால நிமிர்ந்து நிற்காது அப்படின்னு. அதே மாதிரி யானைக்கு என்ன பண்ணாலும் அது வந்து சிலதெல்லாம் அவனுடைய அவாவாளுடைய விளையாட்டு தன்மை கேள்வி. அதுக்கெல்லாம் ஏன் 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 அப்படி இருக்கு? ஒய் ஷுட் தேர் பி அ கலி? ஒய் கான்ட் ஆல் த யுகம்ஸ் பி கிருத்தயுகம்? பியூட்டிஃபுல்லாக இருக்குமே அப்படின்னா அது மாதிரிலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுடைய காரணம் ஒவ்வொன்றுக்கும் காரணம் வச்சிருக்கான். ஏன் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் வந்து பூடகமா சொல்லிட்டு நிறுத்திடுறேன். ரகசியார்த்தங்கள்லாம் வெளியில அவ்வளவா டக்கு டக்குன்னு சொல்றது இல்லை பெரியவா. காரணம் அறிஞ்சு சொல்ல மாட்டான். சின்னதா பூடகமா காரணத்தை சொல்லிடுறேன். என்னன்னா ஏதாவது ஒன்று ஆரம்பத்திலேருந்து முடிவு வரணும்னா முடிவு வர்ற சமயத்துல எப்பவுமே ஒரு அசென்ஷன் ஒரு டிசென்ஷன் இருக்கும். ஒரு டிக்ளைன் ஒன்று இருந்துதான் முடியும் இல்லையா? இப்போ நம்மளே வயசானவா இருக்கும். சின்ன பால்யத்துல ரொம்ப ஜம்முன்னு இருக்கும், பலம் இருக்கு, வீரியம் இருக்கு, சக்தி இருக்கு, தேஜஸ் இருக்கு, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், எல்லாம் இருக்கு. பட் வயசு ஆக 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 அசிங்கமா போறோம், இந்த உடம்பே நன்னா இருக்க மாட்டேங்கிறது, தள்ளல, நடக்க முடியல, எவ்வளவோ காரணங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? டிக்ளைன். அப்புறம் அந்த டிக்ளைன் வந்து தான் கடைசியில இட் கோஸ் இன்டு எக்ஸ்டிங்ஷன், அப்படியே அழிஞ்சு போகுது. இது எல்லாத்துக்கும் இப்படிதான். எதுவுமே ஒரு கிரியேஷன், ஒரு சஸ்டெனன்ஸ், ஒரு டெஸ்ட்ரக்ஷன். ஒரு கிரியேஷன், ஒரு சஸ்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். இது கிரமம். இது எம்பெருமான் வகுத்த கிரமம். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். 15 வருஷம் முன்னாடி எனக்கு இருந்த அழகு இப்ப இல்லை. ரைட், நல்லதா போச்சு. அது போனதுனால நிம்மதி அப்பாடா. ஏன்னா அது போனதுனால எனக்கு கொஞ்சம் அகம்பாவம் குறையுது. தேங்க்யூ வெரி மச் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நினைச்சு போயிடும், ஒரு மொத்தமா வழுக்கு விழுந்துடும். எல்லாம் நல்லதா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. அகம்பாவம் அழியணும் அது கொஞ்சம் கொஞ்சமா. இதுதான் பூடகமா சொல்ற காரணம். ஆனா இந்த மாதிரி கலி புகுந்து அழிச்சுட்டு வர ஒவ்வொரு இதுவா பண்ணி இந்த மாதிரி சமயங்கள்ல எம்பெருமானே சொல்றான், பரவாயில்லப்பா, நான் எதிர்பார்த்ததுதான் இது. வர்ணாசிரம தர்மம் அழிஞ்சு போயிடும் கலியுகத்துல. 5000 வருஷம் தான் ஆறுது கலியுகம் ஆரம்பிச்சு. 5000 சொச்சம் வருஷம் தான் ஆறுது. 4,70,000 வருஷம் இருக்கு பாக்கி. அதே அப்பா நல்ல வேலை நான் அப்பா அந்த சமயத்துல நான் இல்லடாப்பா, இல்லை இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி சமயத்துல அந்த 5000 வருஷத்துக்குள்ளேயே நம்ம கலி அழியிச்சே தெரியுது. நமக்கு வர்ணாசிரம தர்மம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நல்லா தெரியும். அப்ப என்ன சொல்றான், அழிஞ்சு போனாலும் என்ன வேணுமோ அந்த மினிமம் பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணு. மினிமம் கர்மாக்கள் என்ன? ஒவ்வொரு பிராமணனும் சந்தியாவந்தனம் பண்ணணும். திருக்காலம் காலம் பிரமேயம் போயிடுமே, லௌகீக வேலைகளுக்கெல்லாம் போகணுமே. இப்போ லௌகீக வேலைகளுக்கு போனாலும் காலம், அந்த காலம் தாழ்த்தி செஞ்சாலும் பரவாயில்லை. கார்த்தாலேயே இது பிராத்த சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கம் ரெண்டுத்தையும் கார்த்தாலேயே முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போ, பரவாயில்ல. அந்த ஆனா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடும். 10 நிமிஷம் ஆகுறது. சாயந்தரம் வந்தேன்னா டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் சந்தியாவந்தனம். 5 அவ்வளோதான் ஆறுது, அதுக்கு மேலே ஆறுது இல்லை, பழக்கமாயிடுது. அதை பண்ண முடியாதா? என்னென்னவோ காரியங்கள்லாம் பண்றோமே, 5 நிமிஷம் அதை செலவு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மினிமம் டியூட்டிஸை வச்சிருக்கான் பிராமணன் எல்லாருக்கும் வர்ணாசிரம தர்மம். ஏன் அப்படின்னா அது பண்ணினா தான் தெரியும். 10 வருஷம் பண்ணினா மனசு மாறுறது, 20 வருஷம் பண்ணினா அவன் பேர்ல பக்தி வருது, ஞானம் பிறக்கிறது. 30 வருஷம் பண்ணுங்க, அப்படியே ரங்கா அப்படின்னு கண்ணுல தாரதாரையா ஜலம் வருது. அதுக்கு பேர் என்ன? பக்தி. வேற எப்படி வரும் பக்தி? வழி 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 ஆவர்த்தி பண்ணத்தான் வரும். அது ஆம்பளைகளுக்கு தான் வச்சிருக்காங்க பிராமணர்களே. ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு குடும்பம்னு பார்த்தேன்னா அவ வந்து ஒரு லீட் பண்ணிட்டு வரா, டெசிஷன் எடுத்துட்டு வரா. அந்த டெசிஷன் எடுத்துன்னு வச்சு அவளே தப்பு பண்ணினானா, அவளே எதுவும் கிரமமா பண்ணலன்னா அப்ப குழந்தைகளுக்கு யதா ராஜா ததா பிரஜா இல்லையா? யதா பிதா மாதா ததா பிரஜா ததா புத்திரா. எப்படி அப்பா அம்மா இருக்காளோ அப்படித்தான் இருக்கும் குழந்தைகளும். அப்பா நெத்திக்கிட்டுக்கலன்னா புள்ள நெத்திக்கிட்டுக்காதுங்க. ஆடும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நெத்திக்கிட்டுக்காது. ஏன் நெட்டுக்கணும் கேட்கும். அப்பா இட்டு காமிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணி காமிக்கணும் இல்லையா? ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி விடாத போயிட்டு பெருமாள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லணும். போய் தினமும் போய் உட்கார்ந்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லணும். 10 நிமிஷம் உட்கார்ந்து செய் அப்படின்னு சொல்லணும். செஞ்சு காண்பிச்சா குழந்தைகளும் யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படி இருக்காலும் அப்படிதான் பிரஜைகளும் இருப்பான். அதே மாதிரி மாதாபிதா இருக்கிற மாதிரி தான் மாதாபிதா இருக்கிற மாதிரி தான் குழந்தைகளும் வளரும். முக்கியமான காரணம் நெத்திக்கிட்டு போகணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், கிரமேண பண்ணிட்டு வரணும். ஞானம் வரும். ஞானம் வந்து உரிய காலத்துல பக்தி தானா வரும். இன்னொன்னு இருக்கு, நமக்குன்னு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வகுத்திருக்கானோ இல்லையோ,
அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு நிலைச்சு நிற்கணும்னா ஆச்சாரியனுக்கு எது பிரீத்தியோ அதை தான் செய்யணும். நம்ம அனுகூல்யஸ்ய சங்கல்பா, அவனுக்கு அனுகூலமா என்ன இருக்கோ அதை தான் நம்ம செய்யணும். பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், அவனுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் வகுத்த வழி, நாராயணன் வகுத்த வழியை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஏது அதிகாரம் இல்லையா? அப்புறமா இதுக்கும் மேல ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா, சரி சந்தியாவந்தனம் பண்ணலன்னா பண்ணாதீங்கோ, பண்ணாத இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பாபம் சேரும். ஏது அத்தாட்சி வேதத்துல இருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணலன்னா பாபம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றது அத்தாட்சி. பாபம் சேர 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 என்ன ஆகும்? அடுத்த ஜென்மம் ஆயுசு வரும். அடி அடுத்த ஆயுசு வருது. அதுக்கப்புறம் திரும்பியும் அதே பாபங்களை செய்யும். திரும்பியும் இருந்து படிக்கணும், திரும்பியும் கணக்கு போடணும், திரும்பியும் இங்கிலீஷ் படிக்கணும். எத்தனை தடவை படிச்சு எத்தனை தடவை திரும்பி டிகிரி வாங்கணும், திரும்பியும் வந்து அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும், திரும்பியும் குழந்தை பிறக்கணும், திரும்பி செத்து போய் திரும்பியும் போறோம். அவசியமா இது? ஐயோ போருண்டாப்பா இந்த ஜென்மம் அப்படின்னு ஆயிட்டு இருக்கு. சின்ன வயசுல தெரியாது, வளர 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 புரியும். அப்பா கஷ்டம் இருக்கே, ஐயோ. ஒரு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சுதான் தெரியுதுமா அம்மாவுக்கு அப்பாவுக்கும். ஐயோ அப்படின்னு எவ்வளோடா துக்கம் தாங்க முடியாம இருக்கு. பாதி காரணம் அப்பா அம்மாவே தான் காரணம். நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா குழந்தைகள் ஒழுங்கா இருக்கு. நம்ம கம்மையில இருந்தோம்னா சத்தியத்தை பரிபாலிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகள் சின்ன வயசுலேயே 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கச்சே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பென்சில் இருந்தா கூட கொண்டு போய் டீச்சர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வர்றதா இருந்தாங்கன்னா அப்புறம் அதுலேருந்து ஆரம்பிச்சு பெருசு பெருசா போயிட்டே இருக்கும். வேண்டாம். அதனால நம்ம கிட்ட கடமை சந்தியாவந்தனம். பிராமணருக்கு சந்தியாவந்தனம் முக்கியம். அப்புறம் அக்னிஹோத்திரம் உண்டு, அக்னிஹோத்திரம் உண்டு. ஆனா அக்னிஹோத்திரம் பண்ற அளவுக்கு நமக்கு ஏது இருக்கிற டைமே கிடையாது. தினம் அதனால அது வந்து நித்திய கர்மானுஷ்டானமா இருந்தா கூட அதுல வந்து கன்செஷன் கொடுத்துட்டான் பெருமாள். கலியுகத்துல இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. திருவாராதனம் பிராமணன் எல்லாரும் திருவாராதனம் பண்ணணும். ஆனா அதை வந்து இதுவா வச்சுக்கல, கம்பல்சரி டியூட்டியா வைக்கல. ஒரு குடும்பத்துல 4 பிராமணால் இருந்தாங்கன்னா அப்பா பண்ணினா போதும், அந்த குடும்பத்துக்கே போதும். இல்ல அப்பா பண்ணி முடிச்சோடனே அடுத்தது அண்ணன் போய் பண்றது இதெல்லாம் அவசியம் இல்லை. மாத்தி மாத்தி ஒத்தொத்தரா பண்ணணுங்கிற அவசியம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பண்ணினா போதும். பெரியவாளா யார் இருக்காளோ அவ பண்ணணும். இல்ல அவளுடைய ஆக்ஞைப்படி சின்னவாள அப்பா என்னால முடியலடாப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் பண்ணு பெருமாளுக்கு திருவாராதனம் அப்படின்னா பிள்ளை போய் பண்ணலாம். அவன் ஆக்ஞை கொடுத்து பண்ணும் இதெல்லாம். ஆனா உங்களுக்கு அவசியமான கடமையா சொல்லல, செய்ய வேணுங்கிற ஒரு அன்புனால சொல்லியிருக்கான். அது மாத்திரம் அப்படியே இருக்கு. ஆனா சந்தியாவந்தனத்தை ரொம்ப அவசியமா சொல்லியிருக்கான் பெருமாள், விடாதே. ஏன்னா ஒன்னே ஒண்ணு இருக்கிறது அதுவும் போச்சுன்னா அப்புறம் எங்க நீ அடுத்த ஜென்மம் நீ பிராமணனாவே பார்க்க மாட்டியே. அப்படி இது பிராமணனுக்கு. க்ஷத்ரியனுக்கு கவர்னன்ஸ். க்ஷத்ரியன் வந்து தர்மத்தை பரிபாலிக்கணும். சும்மாவானு போய் அடுத்த நாட்டுக்காரனோட சண்டை போடுறது பண்ணக்கூடாது, சும்மாவானு கிளப்பி விடக்கூடாது, பொலிட்டிக்கல் டிராமாவை கிளப்பி விடக்கூடாது இந்தியா பாகிஸ்தான்ல பண்ற மாதிரி. ஆனா அதை வந்து சாதாரணமா நிம்மதியாக ஒரே ஸ்டெடியாக கவர்னன்ஸ் பண்ணணும். நம்ம ராஜ்யத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்ததுன்னா மாத்திரம்தான் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பரிபாலனை பண்ணணுமே தவிர சும்மாவானு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவனோட சத்திரியனுக்கு ஒரு தர்மம் வச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவளுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணிடுவாங்கோ. வைஷ்யனுக்கு என்ன தர்மம்? அவன் பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிக்கிற பணத்தை 4ல் 1 பங்கு தனக்கு வச்சுக்கணும். பாக்கி 3/4 அதாவது 3/4 பங்கு 3/4 of that must be distributed to the other varnams. ஒரு கிங்கு கொடுக்கணும், பிராமணருக்கு கொடுக்கணும், சூத்ரனுக்கு கொடுக்கணும்.